This video sponsored by SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ணா அல்லது ஹம்சம் உள்ளது. அன்னத்துக்கு ஒரு தனித்துவமான திறன் இருப்பதாக கூறப்படுகிறது. அது பாலிலிருந்து தண்ணீரை பிடிக்க முடியும். இது பாகுபாட்டு திறனின் அல்லது விவேகத்தின் அடையாளமாகும். இது உண்மைக்கும் பொய்யுக்கும், நித்தியத்துக்கும் நிலையற்றதுக்கும் இடையில வேறுபடுத்தும் திறன். ஒரு புத்திசாலி நபர் என்பவர் தங்கள் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானதை எடுத்துட்டு மீதியை விட்டுவிடுபவர். அன்னம் இந்த பகுத்தறிவு நுண்ணறிவை குறிக்கிறது. சரஸ்வதி அடிப்படையில படைப்பின் ஆற்றல உடல் உலகில் எதுவும் வெளிப்படுவதற்கு முன் அது முதல்ல ஒரு சிந்தனையா, ஒரு யோசனையா, ஒரு வடிவமைப்பா இருக்க வேண்டும். படைப்பின் இந்த நுட்பமான நீல அச்சு சரஸ்வதியின் களமாகும். அவள் அறிவின் தெய்வம். ஆனா வெறும் கல்வி அறிவு மட்டுமல்ல. நீங்கள் ஒரு இசை கலைஞராவோ, கவிஞராவோ, கட்டீட்ட கலைஞராவோ, விஞ்ஞானியாகவோ இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரே உலகளாவிய மூலத்திலிருந்து பெறுகிறீங்க. உத்வேகம் வரும்போது நீங்க இந்த படைப்பு நுண்ணறிவுக்கு ஒரு வழியாக மாறுகிறீங்க. உங்கள் மனம் புதிய சாத்திய கூறுகளின் விதைகள் முளைக்கும் ஒரு வளமான நிலமாது. அதனால்தான் அவ கலைகள் தெய்வமாக வணங்கப்படுறா. அவள் இசையின் தெய்வமாகவும். கலை வெறும் அலங்காரத்துக்காக அல்ல, இசை வெறும் பொழுதுபோக்குக்காக அல்ல. நீங்கள் கலைகளை உருவாக்கும் போது முழுமையாக மூழ்கினா அல்லது அனுபவிப்பின் போது முழுவதாக மூழ்கினா உங்கள் வரையறுக்கப்பட்ட சுயத்தின் உணவு மறைந்துவிடும். கலைஞர், இசைக்கலைஞர், நடன கலைஞர் அவர்கள் தங்கள் கலையில உண்மையா மூழ்கி இருக்கும் போது அவர்கள் தெய்வீகத்தின் கருவிகளா மாறுறார்கள். அவர்கள் சரஸ்வதியின் ஆற்றலை தங்களுக்குள் பாய்ந்து உலகில வெளிப்படுத்த அனுமதிக்கிறார்கள். அறிவை தேடுவது அதன் உண்மையான அர்த்தத்துல ஒரு ஆன்மீக செயல்முறையாகும். இது உங்க உணர்தலின் விரிவாக்கம் பற்றியது. நீங்கள் எவ்வளவு அதிகமா அறிவீங்க, அவ்வளவு குறைவாவே உங்களுக்கு தெரியும் என்பதை உணர்கிறீங்க. நீங்கள் ஒரு தொலைநோக்கி மூலம் பிரபஞ்சத்தை ஆராய்ந்தாலும் அல்லது தியானம் மூலம் உங்கள் உள் இயல்பை ஆராய்ந்தாலும் நீங்கள் அதே தேடலில் இருக்கிறீங்க. எனவே ஒரு படைப்பு வாழ்க்கையை வாழ்வது ஒரு தெய்வீக வாழ்க்கையை வாழ்வதாகும். நீங்க என்ன உருவாக்குறீங்க என்பது முக்கியமல்ல. நீங்க ஒரு உணவை சமைக்கலாம், ஒரு தோட்டத்தை நடலாம், ஒரு கணினி நிரலை எழுதலாம், ஒரு குழந்தைய வளர்க்கலாம். நீங்க அதை முழு ஈடுபாட்டுடனும் ஆச்சரியத்துடனும் செய்தா நீங்க ஒரு வழிபாட்டு நிலையில இருக்கிறீங்க. பிரபஞ்சத்தின் படைப்பு நுண்ணறிவை உங்கள் மூலம் வெளிப்படுத்த அனுமதிக்கிறீங்க. இது விஷயங்களுக்காக பிரார்த்தனை செய்வது பற்றியது அல்ல, அது நீங்களே ஒரு படைப்பு சக்தியாக மாறுவது பற்றியது. இதுவே சரஸ்வதியின் ஆன்மீக முக்கியத்துவம்.